ஒரு பெரிய இந்திய நகரத்தில் செல்வமும் மரியாதையும் சேர்ந்து வாழ்ந்த ஒருவர் இருந்தார். அவர்தான் ராஜேந்திரவர்மா. பெரும் வியாபாரம், மாளிகை, புகழ் அனைத்தும் அவரிடம் இருந்தாலும் அவரின் உண்மையான செல்வம் அவருடைய 2 மகன்கள்தான். மூத்த மகன் ஆரவ் அமைதியானவன், பொறுப்பானவன். தந்தை கட்டிய வியாபார பேரரசை எப்படி பாதுகாப்பது என்று ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டான். அவனுக்கு பணம் என்பது பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. இளைய மகன் விஹான் உற்சாகம் நிறைந்தவன், கனவுகளின் மனிதன். பணம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது, வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் என்று நம்பினவன். காலம் செல்ல ராஜேந்திரவர்மாவின் உடல்நிலை குன்றியது. அப்போது அவர் ஒரு முடிவெடுத்தார். பணத்தை உடனே தரவில்லை, மாறாக மகன்களின் வாழ்க்கையை சோதிக்க முடிவு செய்தார். ஆரவுக்கு முழு வியாபார பொறுப்பு, விஹானுக்கு பூஜ்யத்திலிருந்து ஏதாவது உருவாக்கும் சவால். 1 வருடம் கடந்தது. ஆரவ் வியாபாரத்தை வளர்த்தான், லாபம் உயர்ந்தது. ஆனால் மனித உறவுகள் மெதுவாக தொலைந்தன. அவனுக்குள் ஒரு வெறுமை. அதே நேரம் விஹான் பலமுறை தோற்றான். வலி, தோல்வி, அவமானம். ஆனால் அந்த தோல்விகள்தான் அவனை மனிதனாக்கின. பொறுமை, பணிவு, நோக்கம் அவனுக்குள் பிறந்தது. 1 வருடம் முடிந்தபோது இருவரும் தந்தையிடம் திரும்பி வந்தார்கள். செல்வந்தர்களாக இல்லை, ஆனால் மாறிய மனிதர்களாக. அப்போது ராஜேந்திரவர்மா சொன்னார், இப்போதுதான் நீங்கள் உண்மையான செல்வந்தர்கள். ஒருவன் ஞானத்தால், மற்றவன் அனுபவத்தால். செல்வம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஆனால் அதைவிட முக்கியமாக பொறுப்பும் சுதந்திரமும் சமமாக வழங்கப்பட்டது. 2 சகோதரர்கள் கைகளை இணைத்தார்கள். புத்தியும் தைரியமும் சேர்ந்தபோது செல்வத்தை விட பெரிய ஒரு பாரம்பரியம் உருவானது.